வணக்கம் ரகளே, நான் உங்க சுபஸ்ரீ. நம்ம சேனல்ல கம்யூனிட்டி எனேபிள் பண்ணி குவிசஸ் போட்டிருக்கேன். கொஸ்டின்ஸ் பார்த்து ஆன்சர் பண்ணிருங்க. இனிமே நான் குவிசஸ் போடுவேன் கம்யூனிட்டி போஸ்ட்ல. சோ ரெகுலரா பார்த்து ஆன்சர் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம Css tutorial என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா காம்பினேட்டர்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இத விசிட் கூட ஓபன் பண்ணிக்கிறேன். ஃபைல் ஆடி கிரியேட் பண்ணிட்டேங்க. டைட்டில் கொடுத்துட்டேன் காம்பினேட்டர்ஸ்னு. இப்போ காம்பினேட்டர்ஸ்னா என்னன்னா ரெண்டு செலக்டர் கடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பை விளக்கறது தான் காம்பினேட்டர்ஸ்ங்க. இந்த காம்பினேட்டர்ஸ்ல மொத்தம் 4 டைப்ஸ் வந்து இருக்குதுங்க. என்னென்னு பார்த்தோம்னா Descendant செலக்டர், சைல்டு செலக்டர், adjacent sibling செலக்டர், general sibling செலக்டர் 4 இருக்குது. அதே மாதிரி இந்த காம்பினேட்டர்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ரெண்டு செலக்டர்ஸ் எடுத்து ஒரு சிம்பிள் கொடுத்து கம்பைன் பண்ணி ஸ்டைலிங் வந்து பண்ணுவோம். அதுக்கு இப்போ நான் இங்க பாடி டேக்ல div tag, para tagsல கொடுத்து எழுதிக்கிறேங்க. கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓபன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, நம்ம பாடி டேக்ல எழுதின கண்டென்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகிடுச்சு பிரவுசர்ல. சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் Descendant செலக்டர்னா என்னன்னு பாப்போங்க. இப்போ நான் இதுக்கு வந்து இன்டர்னல் ஸ்டைல் வந்து பண்ண போறேங்க. சோ அதுக்கு வந்து ஹெட் டேக் உள்ள ஸ்டைல் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்டைல் டேக் உள்ள div வந்து கொடுத்துக்கிறேங்க செலக்டரா. எப்பவுமே நம்ம Descendant செலக்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு செலக்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தாங்க நெக்ஸ்ட் செலக்டர் வந்து கொடுக்கணும். பீன் வந்து கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து ப்ராப்பர்ட்டி வந்து பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்துக்கிறேங்க. ஆரஞ்சுன்னு கொடுத்துக்கிறேன் வேல்யூல. இப்போ Descendant செலக்டர்னா என்னன்னா div வந்து நம்ம ஒரு பேரண்டா வந்து எடுத்துக்கிறோம். அந்த பேரண்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பேராகிராஃப்ஸுமே வந்து சைல்டுங்க. 14th லைன்ல ஒரு div tag கொடுத்து எழுதிக்கிறோம். தென் அதுக்கப்புறம் ஒரு para tag கொடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இதை வந்து ஒரு சைல்டு வந்து எடுத்துக்காதுங்க. ஏன்னா வந்து div tag அப்புறம் தான் வந்து para tag வந்து இருக்குது. தென் நீங்க 16th லைன்ல பார்த்தோம்னா ஒரு div tag இருக்குது. அந்த div tag குள்ள ரெண்டு para tag வந்து இருக்குது. தென் ஒரு ஆர்டிகல் டேக்குள்ளேயும் ஒரு para tag வந்து நம்ம நெஸ்டட் பண்ணிருக்கிறோம். தென் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம div tag வந்து எண்ட் பண்ணிருக்கிறோம். இப்போ இந்த div tagல இருக்கிற எல்லா பேராகிராஃப்ஸுமே சைல்டா வந்து எடுத்துக்கோங்க. இன்க்ளூடிங் நெஸ்டடான பேராகிராஃபையும் நமக்கு சைல்டா வந்து எடுத்துக்கிட்டு நமக்கு சேம் ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகுங்க. இது நீங்க கடைசியா பார்த்தோம்னா ரெண்டு para tag கொடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து சைல்டா வந்து எடுத்துக்காது. ஏன்னா div tag அப்புறம் தான் வந்து நம்ம para tag கொடுத்து எழுதிக்கிறோம். கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க பாருங்க, அந்த div tagல இருக்கிற எல்லா பேராகிராஃப்ஸ்க்குமே சேம் பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்ளை ஆயிருக்கு பாருங்க, இன்க்ளூடிங் அந்த நெஸ்டடான para tagக்கும். ஸோ இப்படிதான் வந்து Descendant செலக்டர் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம சைல்டு செலக்டர்னா என்னன்னு பார்ப்போங்க. சைல்டு செலக்டருக்கு எப்பவுமே ரெண்டு செலக்டர் கடையில கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து கொடுக்கணுங்க. ஸோ இப்போ இந்த சைல்டு செலக்டர் எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ div தான் வந்து பேரண்ட்டுங்களா. இப்போ இந்த div டேகுக்குள்ள இருக்கிற எல்லா பேராகிராஃப்ஸ்க்குமே நமக்கு அந்த சேம் பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்ளை ஆகுங்க. இப்போ எதுக்கெல்லாம் அப்ளை ஆகும்னு பார்த்தோம்னா இங்க 16th லைன்ல நம்ம div டேகுக்குள்ள ரெண்டு para tag கொடுத்து எழுதிருக்கோங்களா. இந்த ரெண்டு para tagsக்கு மட்டும் தான் நமக்கு அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்ளை ஆகும். இப்போ ஏன் இந்த ஆர்டிகல் டேக்ல இருக்க அந்த para tag வந்து அப்ளை ஆகாதுன்னா ஏன்னா இது வந்து ஒரு ஆர்டிகல் டேக்குள்ள இருக்குது அப்படின்றதுனால நமக்கு வந்து இதை வந்து சைல்டா எடுத்துக்காது. இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். நமக்கு வந்து இந்த ரெண்டு பேராகிராஃப் மட்டும் ஆரஞ்சு கலர்ல வந்து பேக்ரவுண்ட் இருக்குங்க. இங்க பாருங்க, அந்த div tagக்குள்ள இருக்கிற ரெண்டு பேராகிராஃப்ஸுமே நமக்கு சேம் ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆயிருக்கு, பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்சு. இப்படிதான் வந்து ஒரு சைல்டு செலக்டர் வந்து ஒர்க் ஆகுங்க. நெக்ஸ்ட் வந்து adjacent sibling செலக்டர்னா என்ன பார்ப்போம். adjacent sibling செலக்டருக்கு எப்பவுமே ரெண்டு செலக்டர் கடையில ஒரு பிளஸ் சிம்பிள் வந்து கொடுக்கணுங்க. adjacent sibling செலக்டர் எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ divன்றது ஒரு பேரண்ட், pன்றது வந்து சிப்ளிங் இதுல. சோ அப்படின்னா இந்த div tagக்கு இமிடியேட்டா இருக்கிற பேராகிராஃப்ஸ் எல்லாத்தையுமே சிப்ளிங்கா வந்து எடுத்துக்குங்க. இப்போ இங்க 14th லைன்ல பார்த்தோம்னா ஒரு div tag இருக்குது. அதுக்கு இமிடியேட்டா பார்த்தோம்னா நெக்ஸ்ட் லைன்ல para tag வந்து இருக்குது. அப்ப நமக்கு இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆரஞ்சு கலர் வந்து அப்ளை ஆகும். அதே மாதிரி இங்க 21st லைன்ல பார்த்தோம்னா ஒரு div tag வந்து எண்ட் பண்ணிருக்கோங்களா. இந்த div tag அப்புறம் இமிடியேட்டா இருக்க அந்த para tagக்கு மட்டும் நமக்கு அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆரஞ்சு கலர் வந்து அப்ளை ஆகுங்க. சோ இப்போ இதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து அப்ளை ஆகாது. ஏன்னா இதெல்லாமே வந்து ஒரு div tagல வந்து பேராகிராஃப்ஸ் வந்து இருக்குது. அதனால நமக்கு வந்து இது வந்து சிப்ளிங்கா வந்து எடுத்துக்காது. இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் div tag அப்புறம் இமிடியேட்டா அந்த para tagக்கு நமக்கு பேக்ரவுண்ட் வந்து நமக்கு ஆரஞ்சு கலர் வந்து அப்ளை ஆயிருக்குது. அதே மாதிரி கடைசியா நம்ம கொடுத்த div tag அப்புறம் இமிடியேட்டா அந்த para tagக்கு நமக்கு பேக்ரவுண்ட் வந்து ஆரஞ்சு கலர் வந்து அப்ளை ஆயிருக்குது. இப்படிதான் வந்து ஒரு adjacent sibling செலக்டர் வந்து ஒர்க் ஆகுங்க. நெக்ஸ்ட் நம்ம general sibling செலக்டர்னா என்னன்னு பார்ப்போம். general sibling செலக்டருக்கு எப்பவுமே ரெண்டு செலக்டர் கடையில ஒரு tilde சிம்பிள் வந்து கொடுக்கணுங்க. இப்போ இந்த general sibling செலக்டர் எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ divன்றது ஒரு பேரண்ட்டுங்களா, pன்றது ஒரு சிப்ளிங். பேரண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா பேராகிராஃப்ஸுமே நமக்கு சிப்ளிங் செலக்டரா வந்து எடுத்துக்குங்க. இப்போ இங்க 14th லைன்ல பார்த்தோம்னா div tag அப்புறம் ஒரு para tag வந்து இருக்குதுங்களா. இதை வந்து சிப்ளிங்கா வந்து எடுத்துக்கும். அதே மாதிரி இங்க கடைசியா பார்த்தோம்னா div tag அப்புறம் ரெண்டு para tag கொடுத்து எழுதிக்கிறோங்களா. சோ இப்போ இந்த ரெண்டு para tagமே சிப்ளிங் செலக்டரா எடுத்து நமக்கு வந்து சேம் ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகுங்க, பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்சுன்னு. கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன்.
இங்க பாருங்க நமக்கு அந்த div tag அப்புறம் இருக்க எல்லா paragraphsமே சிப்ளிங்கா எடுத்துக்கிட்டு சேம் பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்ளை ஆயிருக்கு பாருங்க ஆரஞ்சு கலர்ல. இப்படிதான் வந்து ஜெனரல் சிப்ளிங் செலக்டர் வந்து ஒர்க் ஆகுங்க. சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோல காம்பினேட்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். காம்பினேட்டர்ஸ்ல இருக்கிற 4 டைப்ஸ் பத்தியும் பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.